இல்ல சட்டமும் இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, மனைவி வந்து விருப்பப்பட்டு போனால் போகலாம். அத தாண்டி வந்து கணவன் இருக்கும்போதே இன்னொருவருடன் பழக்கம் ஏற்பட்டு கர்ப்பமானால், அது வந்து கணவர் தான் காரணம். இது என்னது இது? எனக்கு இதுவும் புரியல. அதாவது கணவர் தான் சொசைட்டி மாறுது. தவறு கணவர் தான் இல்லன்னு சொல்லல. காரணம்னு சொன்னதுக்கு அதுக்கு தம்பி நீங்க சட்டத்தை எல்லாம் இழுக்காதீங்க, விளையாடாதீங்க தம்பி. தப்பு தம்பி அது. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சட்டம் சொல்லும்போது இவங்களுக்கு கூட கொஞ்சம் குதூகலமா இருக்குல்ல. கணவன் வந்து எங்களுக்கு சட்ட சப்போர்ட் கணவன் இருக்குன்ட்டு. வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தான். எப்படின்னா, அந்த பொறுப்புலேருந்து கழட்டிக்கிது. எனக்கு பொறக்கல அந்த புள்ள. ம், நீ ம், எவனுக்கோ பெத்துட்டடின்னு சொல்லி தப்பிச்சான் இவன். ம். நீ தானே இல்ல கட்டியிருக்க. அப்படி தப்பிக்கும்போது ஸ்டில் டேட் உன்னோட தானே சட்டத்தின் ஸ்டில் முன்னு டேட் நிறுத்தி ஸ்டில் அதுக்கான டேட் தண்டனைய வாங்கி ஸ்டில் கொடுக்கறத டேட் விட்டுட்டு உன்னோட தானே இருந்தா அவ. நீ தான் பொறுப்பு. அன்னைக்கு ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க லேடிஸு. ம், ம். உழைச்சே திங்க மாட்டீங்களா? புருஷன்ட்ட தான் வாங்கி திம்பீங்களா? கரெக்டா இல்லையா? நியாயமான கேள்விதான் அது. கேட்டுட்டு தானே இருக்காங்க. ம். நீதிபதி வெறுப்பாயி உழைச்சி திங்கிறதே இல்லை. அவன் தான் கொடுக்கணுமா? வேலைக்கே போறது இல்லையா? அவரே எனக்கு ஒட்டு வேண்டாம், உற வேண்டாம்ன்ற போது நீ எதுக்கு அதை எதிர்பார்க்கறங்க? மாதிரியே வேண்டாங்கிறீல்ல. அப்போ அவங்ககிட்ட காசு மட்டும் இடிக்குதா? வாங்காத. பொண்ணு வேண்டாங்குதா இல்ல இவரு வேண்டாம்னு கழட்டி விடுறாரு? ஏதோ ஒன்று ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறப்பானா, வேண்டான்னு எதுக்கு காசு வாங்கணும்? காசு வேணும், அவன்கிட்ட சொத்து வேணும், அவனை விட வாழ மாட்டேன். புள்ளைய கொல்லுவேன். இதெல்லாம் யார் தம்பி கற்றுக் கொடுத்தா? ஆனால் புள்ளைய கொள்வது வந்து ஐயோப்பா, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. கொண்டது ஒரு அபிராமி மேட்ரு சொல்கிறேன். எப்போ பேசினாலும் எனக்கு செலுத்து போகிற ஒரு விஷயத்தில் அது ஒன்று. எனக்கு என்ன ரொம்ப பாதிச்சிட்டு தம்பி. எப்படி தம்பி இப்படி இருக்க முடியும்?